ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நான் உங்கள் சையத். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மார்ச் 2025க்கான கரண்ட் அஃபேர்ஸு பார்ட் 1 வீடியோ. ஸோ இதே மாதிரி மொத்தம் 4 பார்ட்டாக வீடியோ இருக்கும். ஒவ்வொரு பார்ட்லேயும் ஒரு பேஜ் இல்லை 2 பேஜுக்கான கண்டென்ட் தான் இருக்கும். ரொம்ப ஷார்ட்டாக கிறிஸ்பாக நான் கம்பைல் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு 2 பேஜ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தமிழில் இருக்கும், அடுத்த 2 பேஜ் வந்து இங்கிலீஷில் இருக்கும். நோட்ஸ் மேக் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து உட்காந்து எழுதுறீங்கன்னா ஒரு 5-10 நிமிஷத்தில் இதை குயிக்காக முடிச்சிடலாம். கண்டிப்பாக கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதுலேருந்து உலக காசநோய் தினம் பார்த்திங்கன்னா 2025 மார்ச் 24 அன்றைக்கு உலக காசநோய் தினம் அனுசரிக்கிறாங்க. இதோட தீம் பார்த்திங்கன்னா நம்மால் காசநோயை முடிவுக்கு கொண்டு வர முடியும், உறுதி முதலீடு வழங்குறது. அதாவது கமிட் இன்வெஸ்ட் டெலிவர் எஸ்இபி கேன் எண்ட் டிபி. இதுதான் வந்து இதோட தீமு. ஸோ இதை பார்த்துக்கோங்க. தமிழ் இந்தோ ஐரோப்பிய மொழிகளின் வேர்ச்சொல் ஒப்பீடு அகராதிய, இது வந்து ஒரு திட்டம். இதை வந்து ஜூலை 2022 தொடங்கியிருப்பாங்க. இதோட தலைமை யார் தலைமையிலன்னா அரசேந்திரன் அவர் தலைமையில் தான் இருக்கும். யாரோ எந்த நிறுவனத்தோட மேற்பார்வைனா தமிழ்நாடு பாடநூல் கல்வியியல் பணிகள் கழகம். அடுத்து கலைஞரோட கனவு இல்லம் திட்டம். இது ஃபஸ்ட்டு 2010 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ திருப்பியும் வீடு வழங்கும் திட்டம் தான் கலைஞரின் கனவு இல்ல திட்டம்னு திருப்பியும் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. 2024 19 பிப்ரவரி அப்போ 8 லட்சம் வீடுகள் கட்டப்படும் 6 ஆண்டுகளுக்குள்ள. ஊரக வளர்ச்சித்துறை தான் இதை பேலன்ஸ் பண்ணுது. நிதி வந்து 3500 கோடி ரூபாய். 2030 வந்து குடிசை இல்லாத தமிழகத்தை உருவாக்க இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க. ஒரு வீட்டிற்கு வந்து 3.5 லட்சம் நிதி உதவி மானியமாக வழங்குறாங்க. தமிழ்நாட்டோட 2வது பல்லுயிர் பாரம்பரிய தலம் பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு காசம்பட்டி கோயில் காடுகள். ஃபஸ்ட்டு தலை என்னென்னா அரிட்டாப்பட்டி. காசம்பட்டி கோயில் காடுகள் இருக்கிறது திண்டுக்கல் மாவட்டம். இது எந்த சட்டத்தின் கீழே பாரம்பரிய தலமாக அறிவிக்கப்பட்டுச்சுன்னா உயிரின பன்மை சட்டம் 2002 கீழே. பரப்பளவு 4.9 ஹெக்டேரு. இதே வந்து அரிட்டாப்பட்டி எங்கே இருக்குன்னா மதுரை. அறிவித்தது வந்து 22 நவம்பர் 2022. மொத்த பரப்பளவு வந்து 193 ஹெக்டேர். இந்தியாவோட மொத்த மின்னணு பொருட்கள் உற்பத்தியில் 37% தமிழ்நாடு வகிது. இதுதான் முதல் இடத்துல இருக்குது. அடுத்து வாழ்ந்து காட்டும் திட்டம்னு இருக்குது. அது அதோட 3rd வெர்ஷன் 3.0 வந்து செயல்படுத்தப்படும்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. உலக வங்கியோட நிதியுதவியுடன் 1000 கோடி ரூபாய் செலவீட்டில் மாநிலம் முழுவதும் 120 தொகுதிகளில் இது செயல்படுத்தப்படும் சொல்லியிருக்காங்க. தொல்குடி புத்தாய்வு திட்டம்ங்கிறது தமிழ்நாடு அரசு திட்டம். இது வந்து பழங்குடியினர்களின் ஆராய்ச்சி மேற்கொள்ளக்கூடிய திட்டம். ஆதிதிராவிட பழங்குடியினர் துறை செயல்படுத்துது. ஆண்டுதோறும் 250 கோடி நிதி ஒதுக்கீடு. முதுநிலை மாணவர்கள்னால் 10,000 ரூபாயும், பிஹெச்டி படிக்கிறவங்களுக்கு 25,000 ரூபாயும் ஸ்டைஃபண்ட் கொடுப்பாங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கான கேலோ இந்தியா 2025 முதலிடம் பார்த்திங்கன்னா ஹரியானா, 2ஆம் இடம் தமிழ்நாடு, 3ஆம் இடம் உத்தரப்பிரதேசம். அடுத்து மகளிர் தமிழ்நாட்டில் வந்து பத்திரப்பதிவு கட்டணம் வந்து 1% குறைச்சிருக்காங்க. யாருக்குன்னா சொத்துக்களை வந்து மகளிர் பெயரில் பெண்களின் பெயர்களில் ரெஜிஸ்டர் பண்ணால். இது அமலுக்கு வர்றது வந்து 1 ஏப்ரல் 2025 முதல். அடுத்து பார்த்திங்கன்னா 8 ஆண்டுகளில் 11 பில்லியன் கன மீட்டர் தண்ணீர் வந்து சேமிக்கப்பட்டுள்ளதுன்னு பிரதமர் மோடி அவர்கள் அறிவிச்சிருப்பாங்க. பார்க்கர் சூரிய ஆய்வு விண்கலம் பார்த்திங்கன்னா நாசாவால் அனுப்பப்பட்டிருக்கும். 2018 செலுத்தப்பட்டிருக்கும். சூரியனை ஆராய்வது தான் இதோட குறிக்கோள். அதுவும் கரோனா பகுதின்னு ஒன்று இருக்கும். ஸோ அதை பார்த்திங்கன்னா ஆராய்ச்சி பண்ணுறது. இது 2021 கரோனா பகுதியை அடைஞ்சிருக்கும். ரொம்ப நெருக்கமாக இது வரைக்கும் இருக்கிறதுலேயே எந்த விண்கலனும் அவ்வளோ நெருக்கம் போனதில்லை. ஸோ அது எப்போ அடைஞ்சிருக்குன்னா டிசம்பர் 24 2024 அப்போ அடைஞ்சிருக்கும். ஆப்டிமஸுங்கிறது வந்து மனித ரோபோ டெஸ்லா நிறுவனம் உருவாக்கியிருக்கோம். பொது பயன்பாட்டிற்காக உருவாக்கப்பட்டிருக்கோம். இது வந்து விண்வெளி ஆராய்ச்சியிலையும் ஈடுபடுத்துகிறதா இருக்காங்க. மார்ஸுக்கான மிஷன் அனுப்புறதுல இதையும் வந்து பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதான் இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருப்பேன். வேர்ல்டு டிபி டே மார்ச் 24 இதோட தீம் கம்பேரிட்டிவ் எட்டிமாலஜி டிக்ஷனரி ஆஃப் தமிழ் இந்தோ யூரோப்பியன் லாங்குவேஜ். அரசேந்திரன் ஹெட்டாக வச்சுருப்பாங்க. ஜூலை 2022 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. கலைஞர் கனவு இல்லம் ஸ்கீம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. 19 February 2024 அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி கலைஞரின் வீடு கட்டும் திட்டம்னு 2010 ஸ்டார்ட் ஆகிருக்கும். இப்போ வந்து கலைஞரின் கனவு இல்லம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. 8 லட்சம் வீடை 6 இயர்ஸில் பில்ட் பண்ணணும். 3500 crores. டார்கெட் பார்த்திங்கன்னா 2030 ஸ்லம் ஃப்ரீ ஆக்கணும். தமிழ்நாடு செகண்ட் பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட் பார்த்திங்கன்னா காசாம்பட்டி சாக்ரட் க்ரோவ்ஸ். இது திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. பயோடைவர்சிட்டி ஆக்ட் 2002 படி இதை டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு சைட்டு பார்த்திங்கன்னா அரிட்டாப்பட்டி, மதுரை டிஸ்ட்ரிக்.
2022 அனௌன்ஸ் பண்ணாங்க. இந்தியாவோட டோட்டல் எலக்ட்ரானிக் ப்ரொடக்ஷனில் ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்குது தமிழ்நாடு. பால்டு கார்ட்டூம் ஸ்கீம் 3.0 வந்து வேர்ல்டு பேங்க் அசிஸ்டோடி 1000 crore காஸ்ட்டில் 120 பிளாக்ஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க. தொல்குடி புத்தாய்வு ஸ்கீம் அப்படிங்கிற தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கீமு ட்ரைபல் கம்யூனிட்டிக்கு வந்து ரிசர்ச், அவங்களோட லைவ்லிஹுட்டை வந்து ரிசர்ச் பண்ணுறது சம்மந்தமாக. பிஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 10,000, டாக்டர் பிஹெச்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 25,000 இது பண்ணுவாங்க. மொத்த ஃபண்ட் அலோகேஷன் 250 crores. கேலோ இந்தியா கேம்ஸ் ஃபார் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு, ஃபஸ்ட் பிளேஸ் ஹரியானா டீமு, செகண்ட் பிளேஸ் தமிழ்நாடு, தேர்ட் வந்து உத்தரப்பிரதேஷ். இம்மூவபிள் அசட் வந்து உமன்ஸ் நேமில் ரெஜிஸ்டர் பண்ணால் தமிழ்நாட்டில் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ வந்து 1% ரெடியூஸ் பண்ணுறாங்க. இது வந்து April 1, 2025 இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. அடுத்து பார்க்கர் சோலார் ப்ரோபுங்கிறது நாசா லான்ச் பண்ணியிருக்கோம். சன்னை ஸ்டடி பண்ணுறதுக்கு 2018 லான்ச் பண்ணியிருப்பாங்க. கொரோனாவை ரீச் பண்ணது வந்துட்டு 2021. இப்போ ரீசெண்டாக க்ளோசஸ்ட் அப்ரோச் பார்த்திங்கன்னா December 24, 2024. ஆப்டிமஸுங்கிறது வந்து டெஸ்லா இது பண்ண ஹியூமனாய்டு ரோபோட்டு. இதை வந்து சயின்டிஃபிக் ஸ்டடி பர்பஸ்க்காகவும் யூஸ் பண்ணான்னு இருக்காங்க ஸ்பேஸ் இதில். ஸோ இதான் ஓவராலாக 1 வீக்குக்கான மார்ச்சோட 1 வீக்குக்கான கரண்ட் அஃபேர்ஸு இவ்வளோதான். ஸோ ரொம்ப எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இருக்க மட்டும்தான் நான் சொல்லியிருப்பேன். கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. ஒரு 10 minutes டைம் ஸ்பெண்ட் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. அப்கமிங் எக்ஸாமில் கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த கொஷின்லாம். அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.